கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை எழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையுறும் செங்கல்வ ராயா சமரா புரிவாழ் சண்முக தரசி. நம்முடைய தமிழ் கடவுள் முருக கடவுளை இப்படி நம்ம வர்ணிச்சுக்கிட்டே போலாங்க. நேரம் காலம் போறதே தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்க போகிறது. நிச்சயமாக சத்தியமாக உண்மையான வார்த்தைகள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பதிவை கடந்த 2 ஆண்டுகளாக 2024 2025 இப்போ 3வது ஆண்டு 2026 இதே பதிவை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு பதிவு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வரக்கூடிய புதன்கிழமை செய்யும் பொழுது நீங்கள் என்ன வேண்டி முருகனிடம் அந்த கோரிக்கையை வைக்கிறீர்களோ அடுத்த 12 மாதங்களுக்குள் அந்த கோரிக்கை அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிச்சயம் நிறைவேறியே தீரும். நான் சொல்லக்கூடிய அந்த 12 மாதங்கள் அப்படிங்கிறது அதிகபட்ச கால அளவு. அதற்குள்ளாரையே அது முடிஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இதை நான் போன வருஷம்லாம் அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே அவ்வளோ பேர் இது எனக்கு உடனே நடந்துச்சு, 2 மாதத்துலேயே எனக்கு நடந்துருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம சேனலில் சொல்கிறது எல்லாமே ரொம்ப எளிமையான வழிபாடுகள். இந்த பங்குனி மாதம் அப்படின்னாலே திருமண மாதம், தெய்வீக திருமணங்கள் நிறைய இந்த பங்குனி மாதத்தில் நடந்திருக்குது. இந்த பௌர்ணமி மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் நிலவு நம்ம பூமிக்கு மிக அருகில் இருப்பதனால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அப்படிங்கிறதால தான் இந்த நாளை வழிபாட்டுக்கு உரிய நாளாக மாற்றினார்கள். இப்போ வழிபாடுலாம் எதுவுமே இல்லை, அவங்க சும்மா வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க மனது அலைப்பாயும் எண்ண ஓட்டங்கள் கண்ணா பின்னான்னு இருக்கும். நிறைய பேருக்கு தவறான யோசனைகள்லாம் அவங்க புத்தியில் உதிக்கும். அப்படிங்கிறதால இந்த பங்குனி உத்திரம், குறிப்பாக இந்த பங்குனி உத்திரத்தில் முருகன் வழிபாடு, அதுக்கப்புறம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சக்தி வழிபாடு, இப்படி வழிபாடுகளில் நம்முடைய மனதை செலுத்தும் பொழுது அந்த நெகட்டிவை எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக மாற்றிட முடியும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் இப்போ ரொம்ப ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஸ்டேஜ். ஸோ அதனால் நம்ம அந்த நீர்மோர் தானம் தருவது, அதை மாதிரி தண்ணீர் பந்தல் அமைப்பது, பானகம், இதெல்லாமும் அந்த தானம் அப்படிங்கிறது, அன்னதானம் அப்படிங்கிறது இந்த நாளில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த நாளில் நிறைய தெய்வீக அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கிறது. மகாலட்சுமி தாயார் பார்க்கடலிருந்து அவதாரம் எடுத்தது, அர்ஜுனர் அவதாரம் எடுத்தது, ஐயப்பன் சாஸ்தா அவதாரம் எடுத்தது எல்லாமே இந்த நாளில் தான். எவ்வளவோ திருமணங்கள். ஸோ திருமண வரம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தேவையானது என்னவாக இருந்தாலும் அதை வேண்டி நீங்கள் முருகன்கிட்ட இந்த நாளில் தாராளமாக உங்கள் கோரிக்கையை வைக்கலாம். இது ஏன் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்கிறோம், அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை, இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி முருகனை வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக 100% அல்ல, இது எத்தனை நம்பர் அப்படின்னே சொல்ல முடியாது, நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். பகல் 12 மணிலேருந்து 12:59, அந்த 12 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா பங்குனி அப்படிங்கிறது தமிழ் மாதத்தோட 12வது மாதம், உத்திரம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தோட 12வது நட்சத்திரம். நம்மை காக்கக்கூடிய முருக கடவுளுக்கு முகம் 6, கரங்கள் 12. அதனால் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு அந்த பிரச்சனையை சுக்குநூறாக்கி அது காணாமல் செய்து விடுவார். ஸோ அவருடைய 12 கரங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் இந்த தீப வழிபாட்டை அன்றைய தினம் செய்ய போகிறோம். இன்கேஸ் நாங்கள் வேலைக்கு போயிருப்போம், எங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் எப்போ வேலையை விட்டு வரீங்களோ அந்த நேரத்துலையும் நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் அந்த 12லேருந்து 12:59 செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க, பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குது, அது மாதிரி உத்திரம் நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் 7:06 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:41 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ ஏப்ரல் 1 இரவு முழுக்க நிறைந்த பௌர்ணமி இருக்குது நமக்கு. உத்திர நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:20க்கு ஆரம்பித்து ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை நேரம் 4:17 மணி வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க.
பார்ப்பதற்கு மிக அற்புதமான ஒரு தீப வழிபாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருமே அவசியம் அன்றைய தினம் செய்யுங்க. நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது உறுதி. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. நம்ம சொன்ன வழிபாடு இந்த ஒரு வழிபாடு தாங்க. புதன்கிழமை சரியாக பகல் 12 மணிலிருந்து 12:59 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 59 நிமிடங்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலை முன்போ அல்லது படத்திற்கு முன்போ இதே போல் 12 நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலைகள், அதற்கு மேல் 12 நெய் தீபங்கள் ஏற்றுவது நல்லது. நெய் என்னால் ஊற்றி ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம். விளக்குகள் எல்லாம் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ பார்த்து எரியணுங்க. ஏன்னா 12வது மாதம் 12வது நட்சத்திரம், மணியும் அந்த 12ஐ ஒட்டி இருக்கும். அப்போ நம்ம 12 வெற்றிலை தீபங்கள் ஏற்றும் பொழுது 12 கரங்களை உடைய முருகன் அந்த நேரத்தில் நம்ம என்ன கோரிக்கை வைத்தாலும் அதனை அடுத்த 12 மாதங்களுக்குள் நிறைவேற்றியே தருவார். இப்படி நம்ம வெற்றிலை தீபம் ரொம்ப அழகாக ஏற்றி வச்சிட்டோம். பார்க்கவே அவ்வளோ நிறைவாக மன நிறைவாக இருக்குதுங்க. இப்போது நம்ம முருகரோட கால் அடியில் என்ன ஒரு சீட்டு எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய வேண்டுதல், ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஒரு வேண்டுதல் அடுத்த 12 மாதங்களுக்குள் நடைபெறணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் மஞ்சள் குங்குமம் 4 மூலைகளிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மேலே முருகா சரணம்னு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் ஓம் சரவண பவா எது வேணாலும் எழுதிக்கலாம். உங்களுடைய விருப்பத்தை 12 முறை சிவப்பு நிற ஸ்கெட்சிலேயோ அல்லது மார்க்கர்லேயோ நீங்கள் எழுதலாம். இப்போது நான் என்ன எழுதியிருக்கேன்னா, திருமணம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்காக எழுதியிருக்கிறேன். நீங்கள் தொழில் முன்னேற்றம், குழந்தை வரம், நல்ல படிப்பு, கணவர் அன்பு அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். ஆரோக்கியம் அப்படின்னு எது வேணாலும் நேர்மறையான வார்த்தை, ஒரு வார்த்தையோ அல்லது 2 வார்த்தைகளோ எழுதி 12 முறை எழுதுங்க. எழுதிட்டு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றிட்டு இப்படி எழுதி அதே நேரத்தில் அந்த 12லேருந்து 12:59 மணி வரை எழுதி இந்த சீட்டை நீங்கள் மடிச்சோ இல்லை இப்படி வச்சோ ஒரு கயிறு கட்டி நீங்கள் முருகன் படத்திற்கு முன்பு அல்லது காலடியில் நீங்கள் இப்படி வச்சிடலாம். அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நீங்கள் எப்பெல்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்களோ இந்த பேப்பருக்கும் தீப தூப ஆரத்தியெல்லாம் காமிங்க. அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம். நிறைந்த பௌர்ணமி இரவு வானத்தில் நிலவு பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துலையும் செய்யலாம், தவறு கிடையாது. அதே போலவே நீங்கள் பேப்பரில் 12 முறை எழுதலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியல்லையே நீங்கள் போடலாம். அதனோடு சேர்ந்து ஏதாவது நீங்கள் காணிக்கையும் முருகன் கோவில் உண்டியலில் 11 ரூபாயோ 51 ரூபாயோ 101 ரூபாயோ போடுங்க. முருகன் கோவிலில் 6 நெய் தீபங்கள் அன்றைய தினம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. அப்படி கோயிலுக்கு போகும்பொழுது செவ்வரளி மலர்களோ உங்களால் முடிந்த நெய்வேதியங்கள் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. நிச்சயமாக முருகன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றியே தீருவார். இப்போ நீங்கள் முழு பதிவை பார்த்துருப்பீங்க. இதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், அல்லது உங்கள் வீட்டில் வளர்ந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களும் தாராளமாக செய்யலாம். உங்கள் பூஜை அறையில் இடம் இருந்ததுன்னா அந்த பூஜை அறையில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஹாலில் பாதுகாப்பான இடத்துல, சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த வழிபாட்டை அவசியம் செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.